Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இணைந்து கர்த்தருடைய பாதத்தை இந்த காலையும் காணும்படி உதவி செய்தாரே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வார்த்தையின் முதல் பகுதியை வாசிக்கிறேன். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து. எரேமியாவோடு கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தை, சத்ருவின் நுகத்தை தெய்வ ஜனங்களுக்கு எதிராய், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் சத்துருக்கள் போட்ட அடிமைத்தன நுகம், இந்த கால வேளையில அதை உடைக்கிற தேவன். சத்துருக்களினால், மனுஷர்களினால், தேசத்தின் எதிர் ஆயுதங்கள், எதிர் வல்லமைகள் பல நேரங்கள் நமக்கு எதிராய் போராடலாம். நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம், நம் குற்றங்கள் நிமித்தம், நம் மீறுதல் நிமித்தம். இந்த காலவேளையில் என் அன்பு தேவ பிள்ளையே, சத்ரு எந்த நுகத்தை, நுகம் என்பது ஒரு சுமை, அதிலிருந்து விலக இயலாது, லாக்அப் பண்ணி வைத்திருக்கும். கீழே இறக்கி வைக்க நாம் நினைத்தாலும் விரும்பினாலும் முயற்சி எடுத்தாலும் இயலாது. இதுக்கு பேர் தான் நுகம். இந்த காலவேளையில் எத்தனையோ இடங்களில் நாம் எடுத்த பிரயாசங்கள், எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்து வெறுமையாய், ஹல்லேலூயா, இது நம்முடைய தலை எழுத்துன்னு சொல்ல கேட்டிருக்கிறேன், தலை விதி என்று சொல்ல கேட்டிருக்கிறேன். இல்ல, அந்த நுகங்களை பரலோக தேவன் உடைத்துனை விடுவிக்க போகிறார். இந்த நாள் வரை எந்தெந்த அடிமைத்தனத்தின் நுகங்கள் என்று சில சாபங்களோ, சில கஷ்டங்களோ, சில வட்டி கடன், தீராத வட்டி கடன்களோடு, அழுகையோடு, புலம்பலோடு உன் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறதா? இந்த காலவெளியில் பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை தெய்வ ஜனத்துக்கு மேல் உலகம் வைத்த, சத்துரு வைத்த அந்த நுகத்தை நான் உன் கழுத்தில் இராதபடிக்கு உடைப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உடைத்தால் திரும்ப அது ஒட்ட வைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உன் கழுத்தில் இருந்த அந்த நுகத்தை முறித்தால் திரும்ப ஒரு நுகம் உன் கழுத்தில் வருவதில்லை, வர விடுவதில்லை கர்த்தர். இந்த கால வேளையில என்னென்ன நுகம் உன்னை வேதனைப்படுத்துகிறதோ, துக்கப்படுத்துகிறதோ, கிறிஸ்துவுக்குள் சந்தோஷம் ஆன உலக பாடுகள் உன்னை வேதனைப்படுத்துகிறதா? இந்த கால வேளையில ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம், செபிக்கலாம். ஆண்டவரே, இஸ்ரவேலின் ஜனத்தின் நுகத்தை முறித்து அவர்களை விடுவித்தீரே. இந்த கால வேளையில எனக்கு எதிராய், குடும்பத்துக்கு எதிராய் ஆண்டவரே நிற்கிற இந்த நுகத்தை காண்கிறேன். நாங்கள் எவ்வளவு முயன்றும், இறக்கி வைக்க முயன்றும், அதை நாங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெறுமையாயிட்டதப்பா. என் ஆண்டவர், எங்களுக்கு இந்த நுகத்திலிருந்து ஒரு விடுதலை தாரும். இந்த நுகத்தை எரேமியாவோடு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை எங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேற்றுங்க ஆண்டவரே என்று தேவ கரங்களில் நோக்கி பார்க்கலாம். அவர் உடைத்தால், அவர் நொறுக்கினால், அவர் மாற்றி போட்டால் சத்துரு திரும்ப அதை செய்ய முடியாது. ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் அவர். இந்த காலவெளி அப்பாவை நோக்கி பார்க்கலாம், நம்பிக்கையோடு செபிப்போம். கர்த்தர் நிச்சயம் நமக்கு எதிரான அந்த நுகங்களை முறிக்க வல்லவர். செபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல காலைக்காக நன்றி. கிருபையுள்ள கரத்துல தந்திருக்கிறோம் ஆண்டவரே. நோடி செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் யார் யார் வேதனைகளில், துன்பங்களில், தீரா துயரங்களில், ஆண்டவரே கடன் சுமைகள், வட்டிக்கு மேல வட்டி என்று ஆண்டவரே ஒரு நுகம் இவர்கள் விரும்பி முயற்சி எடுத்தும் இறக்கி வைக்க, உடைக்க முடியாத அந்த நுகத்தை இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. கிருபையாய் இவர்களை விடுதலையாக்கி, கிருபையாய் இவர்கள் மேல் இருந்த அந்த நுகத்தடிகளை கர்த்தர் உடைத்து ஆண்டவரை விடுதலையாக்குகிற தேவன் நீர் அல்லவா. உன் கழுத்தில் இருக்கிற நுகத்தை நான் உடைப்பேன் என்று சொல்லியிருக்க அந்த வார்த்தையின்படியே யார் யார் இந்த நாளில் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, கண்ணீரோடு செபிக்கிறார்களோ, ஒவ்வொருவருடைய நுகங்களையும் உடைக்கிற தேவனாயிருக்கிறீர். உமக்கு நன்றி. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கழுத்துள்ள நுகத்தை உடைக்கிற தேவன் அவர். God bless you. Praise the Lord.